Hi friends, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டெய்லி விலாக் தான். குட் மார்னிங். காலையில் 6:30 ஆச்சு. இது எங்கள் ஃபிஷ்ஷு, அப்புறமா இது எங்கள் துளசி மாடம். காலையில் ஒரு கப்போட மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு காலைல டிஃபன் எதுவும் இல்லை, ஒன்லி லெமன் ஜூஸ் தான். நான் ஷஷ்டி விரதம் இருந்து உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணல, லெமன் ஜூஸ் தான் பண்ணுறேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணிருக்கிறது. ஃபுல் உடம்பு முடியலன்ட்டு ட்ரெஸ்ஸில் இருக்கேன். மதியானம் லன்ச் வந்து சிம்பிளான கர்ட் ரைஸ் தான், தயிர் சாதம். லெமன் ஜூஸ்க்கு லெமனு, சர்க்கரை, ஒரு ஸ்பூன் நெய், நெய் இல்லை தேன் எல்லாம் போட்டு ஜூஸ் ரெடி. அது குடிச்சிட்டு மதியானம் குக்கரில் ரைஸ் வச்சாச்சு. இது வீட்லேயே தயிர் ரெடி பண்ணிருந்து, தயிர் தாளிக்கிறதெல்லாம் நான் எடுக்கல. அதுக்கு தயிர் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதை எடுத்து தயிரில் ஊற்றிடலாம். சாதம் மிக்ஸ் பண்ணும்போது உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உப்பு வேணுமோ தயிரில் போடுறதில்ல, தயிர் ஒரு மாதிரி ஆகிடும். சாப்பாடு மிக்ஸ் பண்ணும்போது தயிரில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சூடான சாதத்தில் தயிர் மிக்ஸ் பண்ணினா இருக்கேன். தயிர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு வெங்காயம், வெள்ளரிக்காய், அதில் கொஞ்சம் தயிர் போட்டு லைட்டாக உப்பு போட்டு, உங்களுக்கு வேணும் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி தயிர் பச்சடி பண்ணிவிடுங்க. இது பூண்டு ஊறுகாய், வீட்டிலே பண்ண பூண்டு ஊறுகாய் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா, பூண்டு ஊறுகாய் ரெசிபி வேணும்னா நான் நெக்ஸ்ட் போடுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.